இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடவுள் வாக்குறுதியை கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை தனக்கென அழைத்துக் கொள்கிறார். சீடர்களை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 17 பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னோடு இருக்க அவர்கள் அழைத்த கடவுள், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போராக்குவேன் என்று சொல்கிறார். சீமோனும் அவருடைய சகோதரான அந்திரேயாவும் வலைகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் கடலிலே. மேலுமாக பார்க்கிறோம், செபதேவின் மக்களான யாக்கோப்பும் யோவானும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள், பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை ஆண்டவர் பார்த்து, அவர்களை என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போராக மாற்றுவேன், ஆக்குவேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தை இந்த நேரத்தில் எண்ணி பார்ப்போம். உலக அளவில் சுமார் 2.2 பில்லியன் கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். உலகில் மிகப்பெரிய மதமாக இருப்பது கிறிஸ்தவ மதம்தான். வேறு எந்த மதமும் இவ்வளவு பெரிய ஜனத்தொகையை கொண்ட மதமாக இல்லை. அமெரிக்கா, ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்கா ஆகிய மிகப்பெரிய நாடுகளெல்லாம் அதிகம் கிறிஸ்தவர்கள் தான் வாழ்கிறார்கள். அப்போ இப்படி கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது என்றால் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அவர் கொடுத்த வாக்குறுதி, நான் உங்களை மனிதரை பிடிப்போராக்குவேன் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதி இன்று நிறைவேறியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த உடனடியாக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இதுதான், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். அப்படியே அவர் விட்டுவிடவில்லை. 20வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் நற்செய்தியை பறைசாட்ட புறப்பட்டு சென்றார்கள், ஆண்டவரும் உடனிருந்து அவர்களில் செயல்பட்டார் என்று விவிலியம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் என்றால் அந்த வாக்குறுதியை நாம நின்று செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அவரும் அவர்களோடு இருந்து செயல்படுத்தினார். இவ்வளோ பெரிய கிறிஸ்தவ சமூகம் இந்த உலகத்தில் பரவி இருக்கிறது என்றால், நான் உங்களை மனிதரை பிடிப்போராக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் ஆண்டவரும் அவர்களோடு உடன் இருந்தார். இன்று இந்திய சமூகமானது, இந்திய நாடானது இவ்வளோ பெரிய கிறிஸ்தவ சமூகமாக மாறியிருக்கிறது என்றால் தோமையார் ஆண்டவர் இயேசுனுடைய சீடராக ஒருவர் இந்த இடத்திற்கு வந்ததின் நோக்கம்தான். நாமும் தோமையார் கிறிஸ்தவர்கள் என்று பெருமைப்படுகிறோம், நம்புகிறோம், அதை விசுவசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கொடுத்த கட்டளை, நான் மனிதரை பிடிப்போராக மாற்றுவேன் என்று ஆண்டவருக்குள் நம்மை பிடிக்கின்ற சீடர்களாக இந்த உலகத்தில் பயணப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 48 இறைவார்த்தை 4 பார்க்கிறோம். நான் உன்னை பழுகி பெருகச் செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக மாற்றுவேன், ஆக்குவேன் என்று ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். யாக்கோப்பு வழியாக யோசேப்பின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை யாக்கோப்பு வழியாக யோசேப்பின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியை அவர் உறுதிப்படுத்தினார். அவனுடைய சந்ததியை பெருகச் செய்தார். அவர்கள் இன்னும் ஆசீர்வாதமாக குழந்தைகளோடு இந்த உலகத்தில் மிகப்பெரிய இனமாக அவர்கள் வாழ்ந்தார்கள், மாறினார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வாக்குறுதியை கொடுக்கிறார் என்றால் அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. ஆனால் வாக்குறுதியை நம்புகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோமா, பயணிக்கிறோமா? ஆண்டவர் மோசேக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இணைச்சட்ட நூல் அதிகாரம் 9 இறைவார்த்தை 14 பார்க்கிறோம். வலிமையிலும் எண்ணிக்கையிலும் மிகுதியான மக்களினமாக உன்னை ஆக்குவேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி செல்லும். அவர் வலிமை மிக்க, எண்ணிக்கையிலும் அதிகமான பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வலிமை மிக்க, கடவுளுக்குள் வலிமை மிக்க, கடவுள் நம்பிக்கை கொள்ளுகிற அந்த வலிமையில் உறுதிப்படுகிற ஒரு பெரிய இனமாக அந்த மக்களை அவர் மாற்றினார். கடவுள் அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக மாற்றினார். அன்புக்குரியவர்களே, வாக்குறுதியை கடவுள் நிறைவேற்றுகிறார் என்பதை நம்புகிறோமா? நம் வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குறுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. அஞ்சாதே, நான் உன்னோடு இருப்பேன், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை திக்கற்றவனாக விடமாட்டேன். எத்தனை வாக்குறுதியை நம்புகிறோமா? நம்புகிற போதுதான் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்வோம். ஆண்டவர் வாக்குறுதியை எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நமக்கு அது ஏற்புடையதாக கருதுவார். ஏற்புடைய வாழ்வையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவர் இந்த நாளிலே சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அவரே அவர்களோடு இருந்து செயல்பட்டு அதை நிறைவேற்றினார் என்றால்
ஆண்டவர் நமக்கும் கொடுத்த வாக்குறுதியை நம்மிலும் உடனிருந்து செயல்பட்டு நம்மில் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை கொள்வோம். ஆண்டவரில் வளர முயற்சி செய்வோம். அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எனக்குத்தான், என் குடும்பத்திற்குத்தான், என் வாழ்க்கைக்குத்தான் என்பது தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துக்கொள்கிற போது நம்பிக்கையில் நிலைத்திருக்க முடியும். கிறிஸ்துவில் மிகப்பெரிய ஆசீர்வற்ற பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை நம்புவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.